எல்லாத்தையும் திருத்துவத்துல கொண்டு வர முடியும். எப்படின்னா, ஒரே மனிதன் ஆவியாகவும் நம் சுவாசம், ஆத்துமாவாகவும் நம் சிந்தை, சரீரமாகவும் உடல் இருக்கிறோம். மனிதனை படைக்கும் பொழுதே மண்ணை எடுத்து சரீரத்தை உண்டாக்கி அவனுக்கு தன் ஆவியை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுது. நாம மனிதன்னு ஒரு பங்குல வந்தாலும் ஆவி, ஆத்துமா, சரீரமாக பிரிந்திருக்கிறோம். ஒரே மனுஷனாதான் பார்க்கப்படுறோம். இதுல சுவாசம் இல்லைன்னா மனிதன் ஒன்றுமே இல்லை. ஆத்மாவாகிய யோசனைகள் இல்லைன்னா மனிதன் இறந்த பிணத்திற்கு சமம். அதனாலதான் ஏசப்பா பூமியில இருந்தப்ப, நான் என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன்னு சொல்லுவாரு. ஆத்துமா என்கிற பிதாவாகிய யோசனைகளை சரீரமாகிய கிறிஸ்து செய்து பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை கொடுத்தார். அந்தபடியே நாமும் நம் கனிகளை கொண்டே அறியப்படுவோம். நல்ல யோசனைகள் சரீரத்தை ஸ்திரப்படுத்தி நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட யோசனைகள் நம் சரீரத்தை கெடுத்து கெட்ட கனிகளை கொடுக்கும். நாம் எந்த கனியை கொடுக்க போகிறோம்?